ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் மார்கழி மாதம் 2024 எப்போ பிறக்குது, நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும், குறிப்பாக பண பிரச்சனை, கடன் பிரச்சனை தீர நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்குங்க. மார்கழி மாதம் அப்படின்றது கடவுளுக்குரிய மாதங்க. மாதத்தில் வர, அதாவது மார்கழி மாதத்தில் வர எல்லா நாட்களும் சரி, எல்லா கிழமைகளும் சரி, நட்சத்திரமும் ரொம்ப சிறப்புடையதாக கருதப்படும் மாதம் அப்படின்னா அது அந்த மார்கழி மாதம் தாங்க. இந்த மார்கழி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்கும் சரி, சிவன் வழிபாட்டுக்கும் சரி ஏற்ற மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் சொல்லப்படுதுங்க. திருப்பாவை, திருவெண்பாவை இதெல்லாமே திருப்பள்ளி எழுச்சியாக பாடப்படும் மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான 2 மணி நேரம் தேவர்களுக்கான நேரமாக சொல்லப்படுறதுனால இந்த சமயத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. குறிப்பாகவே மார்கழி மாதம் ஃபுல்லாகவே தேவர்களுக்குரிய அதிகாலை நேரமாக சொல்லப்படுறதுங்க. அந்த அதிகாலை தேவர்களுக்குரிய அதிகாலை நேரமான நமக்கு 4 to 6 ரொம்ப விசேஷமான நேரம். நம்ம மற்ற மாதத்தில் மற்ற நாட்களில் இந்த வழிபாடு செய்யலைன்னாலும் மார்கழி மாதம் மட்டுமாவது 4 to 6 தீபம் ஏற்றி வச்சு அழகாக நம்ம என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தமிழ் மாதங்களில் புண்ணிய மாதமாகவும் மோட்சத்தை தரும் மாதமாகவும் பாவங்கள் அனைத்தும் நீங்கி இன்பமான வாழ்க்கையை பெறுவதற்கு வழிகாட்டும் மாதமாகவும் அமைவது இந்த மார்கழி மாதம் தாங்க. தட்சிணாயன காலம் முடியும் மாதமாகவும் மார்கழி மாதம் இருக்குங்க. சூரிய பகவான் தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை நிறைவு செய்யும் மாதமும் இந்த மார்கழி மாதம் தாங்க. சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணிக்கும் மாதம் அப்படின்றதுனால மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கிறது உண்டுங்க. தேவர்களுடைய விடியற்காலை அப்படின்னு கருதப்படுகிற மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதமாக ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுதுங்க. இந்த மாசத்துல சில குறிப்பிட்ட பயணங்களை மேற்கொள்றதுனால சூரியனோட அருளையும் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறத தவிர்க்கிறது உண்டுங்க. பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட பகவான் கிருஷ்ணருக்கு விருப்பமான மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு நமக்கு மோட்சத்திற்கான வழியை காட்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த வருஷம் மார்கழி மாதம் டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்கி 2025ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. யார் ஒருத்தர் பொருளாதார பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறாங்களோ அல்லது தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்கழி மாத பிறப்பு அன்றும் மார்கழி மாதத்திலும் சில குறிப்பிட்ட செயல்களை பின்பற்றி செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய பலனை அடைய முடியுங்க. மார்கழி மாதம் முழுவதும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே அளவில்லாத பலன்களை நம்மளால பெற முடியுங்க. மார்கழி மாசத்துல நாம செய்ய வேண்டியவை: மார்கழி முதல் நாள் தொடங்கி மார்கழி மாதம் முடிகிற வரைக்குமே காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்துக்கிறத நம்ம வழக்கமாக வச்சுக்கணுங்க. எழுந்து உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னா குளிச்சிடுங்க. இல்லை நம்ம சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா கை கால் முகம் கழுவிட்டு கூட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இல்லை சுத்தமாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக குளிக்கணுங்க. பச்சை தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சுடு தண்ணியில் கூட குளிச்சுக்கலாங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வாசல் தெளித்து அழகாக கோலம் போடணுங்க. இந்த மார்கழி மாதம் 30 நாளுமே அழகழகாக வீட்டு வாசலெல்லாம் கோலம் போடுவாங்க. நான் கிராமத்தில் இருக்கும்போது போட்டிங்க, நீ என்ன கோலம் போடுற, நான் என்ன கோலம் போடுறேன், நீ என்ன ட்ராயிங் பண்ணுற, நீ இன்னைக்கு இந்த கோலம் போட போறியா அப்படின்னு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டு போடுவாங்க. எங்கள் தெருவே செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து அந்த மாதிரி பெருசாக கோலம் போடுறதெல்லாம் நான் பார்க்கலைங்க. இப்போ நான் கொஞ்சம் மெயின் ரோட்டில் இருந்தேன் அப்படின்றதுனால பெருசாக கோலம் போட்டோம் அப்படின்னா ரோடு நடக்கிறவங்க அது கொஞ்சம் நேரம் கூட இல்லாமல் அழிஞ்சு போயிடுங்க. எனக்கு ஓரளவுக்கு கோலம் போட தெரியும். இருந்தாலும் கிராமத்தில் போட்ட மாதிரி எனக்கு இங்கே சிட்டியில் போட முடியாத ஒரு சூழ்நிலைங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து மார்கழி மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அழகாக கோலம் போட்டு நிலவாசலில் தீபத்தை ஏற்றிட்டு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. முதல் நாள் அப்படின்றதுனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷங்க. எப்பவுமே மாதத்தில் முதல் நாள் குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனசார வணங்கிக்கலாங்க. குலதெய்வ சொம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் சுத்தமான தண்ணி விட்டுட்டு அதில் ஒரு நாணயம், அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு முறை இருக்குங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் குலதெய்வ சொம்புன்னு ஒன்று வச்சுட்டு அதில் சுத்தமான தண்ணி,
அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், ₹1 நாணயம் இதெல்லாம் போட்டுட்டு அதை வந்து குலதெய்வமாக நினச்சி நான் வழிபாடு செஞ்சுப்பேங்க. ஒவ்வொரு பூஜை அப்பவும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபட்டுட்டு தான் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்க. அதோட மார்கழி மாதத்தோட முதல் நாளில் சூரிய பகவானையும் நம்ம வழிபாடு செய்யணுங்க. பெருமாள், மகாலட்சுமி மற்றும் சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை பக்தி சிரப்தியோடு 108 முறை பாராயணம் செய்யலாங்க. தினமுமே செய்ய முடியலனாலும் முதல் நாள் மட்டுமாவது மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை வந்து பக்தி சிரத்தையோடு 108 முறை சொல்லலாங்க. உங்களுக்கு அது சொல்ல தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபோனில் கூட போட்டு விட்டுக்கலாங்க. நம்ம மார்கழி மாதத்தில் திருப்பாவை, திருவெம்பாவை தொடர்ந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க. 30 நாளுமே படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதையும் தொடர்ந்து படிக்கலாங்க. அதோடு சேர்த்து காயத்ரி மந்திரத்தையும் 108 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த காயத்ரி மந்திரம் வந்து நம்ம சொல்கிறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா இப்போ சித்தர்களுக்கெல்லாம் பெரிய சித்தர் யாருன்னு சொன்னால் நம்ம வந்து அகத்திய மகாமுனிவரை சொல்லும். அதுபோல் மந்திரங்களுக்கெல்லாம் தலைமையான மந்திரம் அப்படின்னா இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாங்க. இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்றது சாவித்திரி மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை வந்து விஸ்வாமித்திரர் அப்படின்ற முனிவர் இயற்றியதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மந்திரமானது ஒரு வேண்டுதல் அல்லது தினசரி பிரார்த்தனையாக இருக்குதுங்க. இந்த மந்திரம் வந்து ஓம் பூர் புவஸ்வக தத்சவதூர்வரேணிம் பர்கோவ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத். காயத்ரி மந்திரத்தோட விளக்கம் வந்து பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வரலோகம் ஆகிய 3 உலகங்களையும் படைக்க காரணமான ஒளி பொருந்திய வணக்கத்திற்குரியவரை நாங்கள் வந்து தியானிக்கிறோம். நாங்கள் மேலான உண்மையை உணர அந்த பரம்பொருள் எங்களது அறிவை ஊக்குவிக்கட்டும். இதுதாங்க அந்த மந்திரத்தோட பொருள். ஓம் பூர் புவஸ்வக தத்சவதூர்வரேணிம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினசரியே சொல்லலாங்க. மார்கழி மாதத்தில் மட்டும் இல்லைங்க, தினசரி இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல்கள் அப்படின்றது நிறைவேறுங்க. மார்கழி முதல் நாள் நம்ம எப்படி வீட்டில் வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே மாதத்தில் முதல் நாள், வாரத்தை முதல் நாள், வருஷத்தோட முதல் நாள் ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த மார்கழி மாதத்தோட முதல் நாளுக்கு முன்னாடியே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிடலாங்க. காலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு நிலவாசலில் திறந்து அழகாக கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றலாம். முடியும் அப்படின்றவங்க முதல் நாள் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம். திருப்பாவை, திருவெம்பாவை படிக்கலாம். காயத்ரி மந்திரம் சொல்லலாம். மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இதெல்லாம் நீங்கள் எப்படி முறைப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கலாம். மார்கழி மாதத்தோட முதல் நாள் தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இது வந்து மார்கழி மாதத்தில் முதல் நாளில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம எப்பெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ மற்றவங்களுடைய பசி அறிந்து, மற்றவங்களுடைய தேவையை அறிந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சாலே போதுங்க. மார்கழி முதல் நாள் அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அவங்களுடைய பேரால் அன்னதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குவதால் வாழ்க்கையில் அளவில்லாத நன்மைகள் கிடைக்குங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய பேரை சொல்லி நம்ம அன்னதானம் கொடுக்கலாங்க. உணவு தானியங்கள், உணவுகள், ஆடைகள் இதெல்லாமே ஏழைகளுக்கு தானமாக வழங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் பாருங்க. நம்ம தானமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகளை வந்து தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாங்க. ஏன்னா நம்மளாலே போட முடியாத ட்ரெஸ்ஸுகளை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க அதை போட்டுப்பாங்களா என்ன? அதனால் ஒரு தரம் 2 தரம் நம்ம பயன்படுத்தின ட்ரெஸ்ஸாக இருந்தால் அதை சுத்தமாக துவைச்சி முடிஞ்சால் அயர்ன் பண்ணி கூட நீங்கள் கொடுங்க. ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, நம்மளாலே யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸுகளே கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கறதுனால புண்ணியம் வந்து சேராதுங்க, பாவம் தாங்க வந்து சேரும். மார்கழி மாத பிறப்பு அன்னைக்கு பக்தியோட அடையாளமாக உபவாசமாக இருந்து விரதம் இருக்கிறதும் சிறப்பான பலனை நமக்கு தருங்க. ஒரு சிலரால் வந்து உபவாசம் இருக்க முடியாது. உடல்நிலை இப்போ சுகர் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும், மாத்திரை போட்டே ஆகணும். அவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது அசைவத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மார்கழி மாதத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. மார்கழி மாதம் அப்படின்னாலே ஊரில் இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் எழுந்து கோலம் போடுறது, எல்லார் வீட்டு வாசலையும் போய் பார்க்குறது ரொம்ப பிடித்தமான விஷயமா இருந்ததுங்க. இங்கே வந்து அதுவும் குறிப்பாக இப்போ நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். எந்த ஒரு கோலமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய நிலவாசலில் மட்டும் லைட்டாக துடைச்சிட்டு சின்னதாக ஒரு கோலம். ஏன்னா நம்ம வீடு தாண்டி இன்னொரு வீடு இருக்கும், அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லாமே நம்ம பார்த்து செய்கிற மாதிரி இருக்குது.
கூடிய சீக்கிரமே நாங்கள் வந்து சொந்த வீட்டுக்கு போக போகிறோங்க. சொந்த வீட்டில் போயிட்டு நம்மளுடைய விருப்பப்படி, ஏன்னா எங்களுடைய ஓனருக்கு வந்து நில வாசலில் தீபம் ஏற்றுறது கூட அவருக்கு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டப்படி நம்ம தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், அழகாக கோலம் போடலாம். துளசி செடி, நான் வந்து நிலவாசலில் ஒரு துளசி செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய மனசுக்குள்ள ஆசைகளாக இருக்குது, சின்ன சின்ன ஆசைகள் தாங்க. அதெல்லாம் சொந்த வீட்டில் போயிட்டு கண்டிப்பாக நிறைவேற்றிப்பேங்க. இந்த வருஷம் மார்கழி மாதம் என்னுடைய சொந்த வீட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதை வந்து சந்தோஷமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இனிமேல் சக்தி சரவணா சேனல்லேருந்து ரெகுலராக வீடியோஸ் வருங்க, தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பலனடையிடும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.